ஸ்வேதா பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க முத்தழகிட்ட. பாவம் குழந்தைக்கு பாலே கிடைக்கல. இனிமே ஒருத்தவங்கள ஏற்பாடு பண்ண கூட லேட் ஆகும். அது வரைக்கும் குழந்தை எப்படி பசி தாங்கனே தெரியல. வெறும் சுடு தண்ணியை மட்டும்தான் குடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி ஸ்வேதா சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க முத்தழகு ஒரு மாதிரி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. குழந்தை அழும்போது அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க ரூமுக்கு. போனால் குழந்தை இருக்குது அப்படியே தூக்குறாங்க. தூக்கிட்டு பால் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே பாரு நல்லா பால் குடி சரியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பால் கொடுக்கும்போது கரெக்டாக பார்த்துட்றாங்க பேச்சு அவங்க அக்கா 2 பேருமே. இரு பேச்சு நீ உள்ளே போகாத அமைதியாயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருமே பார்த்துட்ருக்காங்க. முத்தழகு பால் கொடுக்குறாங்க. கொடுத்து முடித்தவொடனே குழந்தைய எழுப்புறாங்க. என்னம்மா போதுமா உனக்கு பால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அதுக்குள்ளே மேலேருந்து அப்படியே பார்க்குறாங்க. அஞ்சலி பயங்கரமாக கோவம் வருது. அவ்வளோ கோவத்தோடு வராங்க. என்னம்மா உனக்கு பால் போதுமா? இப்போ எதுக்காக அழுதிங்க நீங்கள்? ரொம்ப பசி எடுத்துக்கிச்சா? உங்களுக்கு எவ்வளோ பால் வேணாலும் குடிங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சிட்ருக்காங்க முத்தழகு. அப்படியே அஞ்சலி கிட்ட வந்து குழந்தைய அப்படியே பிடுங்குறாங்க. பிடுங்கிட்டு எதுக்காக முத்தழகு என்னோட குழந்தைக்கு நீங்கள் பால் கொடுத்தீங்க? எதுக்காக கொடுத்தீங்க? இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. வேணுன்னா உங்கள் குழந்தைக்கு போய் பால் கொடுங்க. என் குழந்தைக்கு எதுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா பயங்கரமாக கத்துறாங்க. இல்லை குழந்தை ரொம்ப பசியோடு இருந்தது, அதனால தான் எனக்கு மனசு கேட்கல நான் கொடுத்தேன் அப்படின்னு முத்தழகு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே பேச்சு அவங்க அக்கா 2 பேருமே வராங்க. எதுக்காக நீ இப்படி பேசிகிட்டு இருக்க? உன்னோட குழந்தைக்கு உனக்கு பால் கொடுக்க முடியல, அதனால் முத்தழகு கொடுத்துருக்கா. அதுவே பெரிய விஷயம். ஒரு அம்மாக்கான எந்த தகுதியுமே உங்ககிட்ட இல்லையே. ஒரு குழந்தை பசியில் கத்தும்போது கீழே போட்டுட்டு போகிற, தூக்க மாட்டுற, கடைசியில் குழந்தைக்கு பால் வேணும்னா பால் கொடுத்தாலும் திட்டுற. நீ அம்மாவா என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு பயங்கர கோவமாக சொல்கிறாங்க. ஆமாம் உங்களுக்கு அப்போ அப்படி தான் தெரியும். இந்த குழந்தைய நான் தான் பெற்றெடுத்திருக்கேன். பசியா எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் யாரும் எதுவுமே பேசாதீங்க. என் குழந்தை எனக்கு பார்த்துக்க தெரியும். ஆமாம் இப்போது பூமியோட வாழ்க்கையில் முத்தழகு வந்திருக்கிறது பெரிய பிரச்சனை. இதில் இப்போ என் குழந்தைக்கும் வேறு பால் கொடுத்தா என்ன என் குழந்தைய சேர்த்து உன் பக்கம் இழுக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பயங்கர கோவமாக கத்துறாங்க. இனிமேல் என் குழந்தைய நீங்கள் இங்கே தூக்குறேன் அழுது இதெல்லாம் பேசவே கூடாது. என் குழந்தை அழுதாலும் சரி என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். என் குழந்தை மேலே உங்கள் கை படவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பயங்கர கோவமாக குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்க. முத்தழகு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீ எதுவும் ஃபீல் பண்ணாத முத்தழகு, அவங்களுக்கு உன்னோட அருமை எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேச்சோட அக்கா அங்கேருந்து முத்தழகு அப்படியே போகிறாங்க. பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டே போகிறாங்க. போனால் உள்ள பூமி இருக்காரு. குழந்தை தூங்கிட்டுருக்கு. என்னடா நீ தூங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் தூங்க வச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க முத்தழகு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்கள் எதுக்காக அந்த குழந்தை மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? அஞ்சலி திட்டினது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். எதுக்கு முத்தழகு நீங்கள் தேவையில்லாமல் போய் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வரீங்க? நீங்கள் அங்கே போக வேணாம் நான் சொன்னல, கேட்டிங்களா எங்கேயாவது? எதுக்கு நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாரு. இல்லைங்க அந்த குழந்தைய நான் தூக்கும் போது எனக்கு ஒரு உணர்வு இருந்ததுங்க. அது எப்படி இருந்தது தெரியுமா? என் உடம்போடு இருந்த அந்த உணர்வு இருந்ததுங்க. என்னால் கரெக்டாக சொல்ல தெரியல. மூளைக்கு தான் தெரியும் இது தப்பு சரின்னு, ஆனால் மனசுக்கு தெரியாதுல்ல. என்னோட உணர்வு அந்த குழந்தைய தொட்டவுடனே அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எனக்கு அது என்னன்னே தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. அதுக்கு பூமி சொல்கிறாரு, அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உனக்கு பெண் குழந்தை தான் பிறக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அதனால தான் உனக்கு அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு பூமி. இல்லைங்க ஏதோ ஒரு உணர்வு எனக்கு வந்து என்னால் தாங்கவே முடியல. அது குழந்தைய பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம். அந்த குழந்தை அழுதா என்னால் தாங்கவே முடியல. பாலுக்கு என்னால் பால் இல்லைன்னு சொன்னோன்னே என்னால் தாங்க முடியலங்க. அதில் தாங்க நான் போய் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் முத்தழகு, உங்களோட பாசம் எல்லாமே எனக்கு புரியுது. ஆனால் அது வேண்டாம். அஞ்சலியோட குழந்தைய அவங்க பார்த்துப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு. உங்களுக்கு இந்த குணத்தை வந்து வளர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெரிய கஷ்டம்தான் உங்களுக்கு. இது வேண்டாம், இனிமேல் வளர விட வேண்டாம். நீங்கள் நம்ம பையனை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு. முத்தழகு அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. நடந்த எல்லாமே தெரிஞ்ச உடனே ஸ்வேதா போகிறாங்க. போயிட்டு அஞ்சலி கிட்ட பேசுகிறாங்க. எதுக்காக நீ முத்தழகு அவங்கள திட்டின அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன பண்ணாங்க? அக்கா பாவம் தானே அவங்க ஏதோ குழந்தைக்கு பால் இல்லைன்னு கொடுத்தாங்க, பிடிச்சி இஷ்டத்துக்கு திட்டுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நான் அப்படி தான் திட்டுவேன். என் குழந்தைக்கு யாரும் பால் கொடுக்கக்கூடாது புரியுதா? நான் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக அஞ்சலி போகிறாங்க. ஸ்வேதா பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. முத்தழகிட்ட பூமி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க எனக்கு அதை விட ஒரே ஒரு கஷ்டம் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்கிறாங்க. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாரு. இல்லை அந்த குழந்தை அடுத்த வேளை பசிக்கு என்ன பண்ணணுன்னே தெரியலல்ல, எனக்கு அதுவே ஒரு மாதிரி இருக்குது. உங்ககிட்ட சொல்கிறது நீங்கள் கேட்கவே மாட்டிங்களா? அதை அவங்க பார்த்துப்பாங்க. நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க விடுங்க. இப்போ போய் பால் கொடுத்ததுக்கு என்ன பேச்சு பேசி அனுப்புனாங்க பார்த்தீங்கல்ல? அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு குழந்தையும் சேர்த்து அசிங்கப்படுத்துகிறாங்க. உங்களுக்கு பையன் பிறந்துக்குது, அவங்களுக்கு பொண்ணு பிறந்துக்குது, இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் போகிறீங்க? அதை பற்றி யோசிக்காதீங்க முத்தழகு. எப்போவுமே நம்ம இந்த குழந்தைய பார்த்துக்கோங்க. நம்ம குழந்தை நம்ம வீடு அவ்வளோதான். வேறு எதையுமே யோசிக்காதீங்க அப்படின்னு பூமி சொல்கிறாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அஞ்சலி பயங்கர கோவமாக இருக்காங்க. என்ன இது முத்தழகு போய் நம்ம குழந்தைக்கு பால் கொடுத்துட்டாலே ஐயோ அப்படி